11th max exercise 3.2 7th sum. If in two circles arcs of same length subtend angles 60 degree and 75 degree at the center, find the ratio of their radii அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம் இல்லையா, ரெண்டு டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸில் லென்த் ஆர்க் லென்த் எப்படி இருக்கான், சேமாக இருக்குது. ஓகேவா, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் ரேடியை. இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிளால் மேடாயிருக்கு. ஆனால் அந்த லென்த் இருக்கு இல்லையா, அந்த ஆர்க் லென்த்தை நம்ம மெஷர் பண்ணோம்ல, அந்த ஆர்க் லென்த் வந்து ரெண்டுத்துக்குமே சேமாக இருக்குங்கிறாங்க. ஓகேவா, அதுக்கு உள்ள ரேஷியோட அந்த ரேடியஸோட ரேஷியோ தான் நம்மளை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து 60 டிகிரியால் மேடாயிருக்கு அந்த சென்ட்ரல் ஆங்கிள்னால், செகண்ட் ஒன்றுக்கு 75 டிகிரியால் மேடாயிருக்கு. இது எல், இதுவும் எல், சேம் லென்த்து. ஓகேவா, இதுக்கு R1ங்கிற ரேடியை இருந்ததுன்னா இதுக்கு R2ங்கிற ரேடியை இருக்குது. ஓகேவா, லென்த் ஆஃப் த ஆர்க்கு எல்லுன்னு வச்சுக்கலாம், ரேடியை வந்து R1 R2ன்னு வச்சுக்கலாம். சென்ட்ரல் ஆங்கிள் θ1 θ2 ரெண்டுத்துக்கும் வேறு வேறு இருக்குது. இப்போ எல், ஆர் அண்ட் தீட்டா இது எல்லாத்தையும் வச்சு கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு என்ன ஒரு ரிலேஷன் இருக்குது ஃபார்முலா அப்படின்னா, எல் இஸ் ஈக்குவல் டு R1 θ1. அதே எல் தான் இதுக்கும், R2 θ2. ஓகேவா, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல் ஈக்குவலாக இருக்கிறதுனால என்னது, ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் R1 θ1 R2 θ2. ஓகேவா, θ1ங்கிறது என்னது, டிகிரியில் இருக்குது, அது நம்ம ரேடியன்ஸ்க்கு மாற்றிக்கலாம். ஓகேவா, θ1ங்கிறது என்னது 60 டிகிரி. அப்போ 60யை வந்து நம்ம ரேடியனுக்கு மாற்றணும். ஸோ 60 × π/180. 1 கேன்சல், சாரி 0 கேன்சல், அதை 6 டேபிளால் அடிச்சிங்க. அப்போ என்ன கிடைக்கும், π/3 ரேடியன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி θ2 கேல்குலேட் பண்ணிக்கலாம். 75 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களே, அதையும் என்ன செஞ்சுக்கணும், π/180ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 5 டேபிளால் அடிக்கலாம். 1 5s are 5, 5 5s are 25, இங்கே 3 5s are 15, 6 5s are 30. எகெயின் இந்த இதை நம்ம 3 டேபிளால் அடிக்கலாம். 5 12 3s are 36. ஸோ 5 π/12 ரேடியன். ஓகேவா, இப்போ இந்த θ1 θ2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம அதை வச்சுட்டு என்ன செஞ்சுக்கலாம், அதை கொண்டு போய் அப்படியே இந்த ரேஷியோ இருக்கு இல்லையா, ரிலேஷன் இருக்கு இல்லையா, இதில் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணி ரேடியஸோட ரேஷியோஸ், டூ டிஃப்ரெண்ட் ரேடியஸ் இருக்கு இல்லையா, ரேடியை இருக்கு இல்லையா, அதனுடைய ரேஷியோ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ R1 இன்ட்டு θ1ஓட வேல்யூ வந்து π/3 which is equal to R2 இன்ட்டு θ2ஓட வேல்யூ வந்து 5 π/12. நம்மளுக்கு R1/R2 வேணும். ஸோ இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க, இந்த π/3யை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ என்னாகும், 5 π/12. இது அப்படியே என்னது, டினாமினேட்டருக்கு வந்துடும். ஓகேவா, இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக ஃபஸ்ட்டு டைமே எழுதுறதுனால எழுதிக்கலாம், இல்லை இப்படியே நம்ம கேன்சல் பண்ண தெரிஞ்சதுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ π கேன்சல் ஆகிடும். இங்கே 1 டைம், இது 4 3s are 12. ஸோ 5/4. R1/R2 is equal to 5/4ன்னு இருக்குது. ஸோ ரேடியஸனுடைய ரேஷியோஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம எழுதிடலாம். ஓகேவா, ரேஷியோஸ் ஆர் ரேஷியோ ஆஃப் த ரேடியை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு R1 is to R2 is equal to, இங்கே R1/R2 நேராக தான் 5/4ன்னு இருக்குது. R1 is to R2ன்னு எழுதினோம்னா இங்கே என்ன எழுதணும், 5 is to 4ன்னு எழுதணும். ஓகேவா.